கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இயேசுவின் நம் கண்பிளை ஊழியர்களின் மூலமாக வாழ்த்துகிறோம். உங்களுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த ஜூலை மாதம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருந்தார். இந்த புதிய மாதத்தை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய கிருபை இல்லாமல் நம்ம இந்த மாதத்தை பார்த்திருக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அதனால நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு இருதயத்தோடு ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் அவருக்கு ரொம்ப ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று வேத புஸ்தகம் அநேக இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். ஆபத்திலே காத்தார், வியாதியில காத்தார் இல்லையா, நிறைய இடத்துல தேவன் நமக்கு உதவி செய்து நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு இந்த மாதத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், மத்தேயு 11:29 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிருபையுள்ள வார்த்தை வாயிலை திறந்தவர் சொல்லுகிற ஒரு காரியம். 29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தேவாதி தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆல் மைட்டி காட், சர்வத்தை உண்டாக்கினவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு இந்த சுவாபம் ரொம்ப முக்கியம். நாம் வழிபடுகிற ஆண்டவர் எப்படி இருக்கிறார், அப்படிதான் நம்ம இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, என் நுகம் என்றால் பணிகள் என்று சொல்லுகிறார், வேலைகள். என் வேலைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு முந்தின வசனம் தான் சொல்லுகிறது, உங்கள் பணிகளை என்மேல் சுமத்துங்கள், உங்கள் பாரத்தை என்மேல் சுமத்துங்கள் என்று சொல்லுகிறார். ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் இல்லாம ஓடுகிறோம். இளைப்பாறுதல் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் வேணுமா? அப்ப என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய பணிகளை நீங்கள் செய்யுங்கள். நான் இந்த பூமிக்கு எதற்காக வந்தேன், என்ன செய்தேன் என்பதை நீங்கள் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுங்கள். வேத புஸ்தகத்திலே ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதை படித்து இதன் பணிகளை நீங்கள் பாருங்கள், அதன் மேல ஒரு ஆவல் வைங்க. உங்க ஆத்மாக்களை இளைப்பாறுதல் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆத்மாவுக்கு ரூபம் கிடையாது, சரீரத்துக்கு தான் நமக்கு ரூபம். அப்போ இயேசு கிறிஸ்து இதை பிரதானமாய் வலியுறுத்துகிறார். அதுக்கு முதலாவது உங்களிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், சாந்தமும் மனத்தாழ்மையும். தன்மை தங்களிலும் மேன்மையா நினைக்க வேண்டும். இந்த வசனத்தின்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் இருக்கும். இந்த இளைப்பாறுதலுக்காக தானே இவ்வளவு பிரயாசப்படுகிறோம். ஐயோ, மனசு அடித்து கொண்டிருக்கிறதே, திருப்தி அடையவில்லையே, ஆத்துமாக ஒரு இளைப்பாறுதல் இல்லை. அதனால சொல்லார், நீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாம் என்னிடத்துல வாருங்க, நீங்க எதிர்பார்க்கிற இளைப்பாறுதல் என்னிடத்துல இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசுனுடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுனுடைய நுகம் என்ன பாருங்க, சாந்தமும் மனத்தாழ்மை. அது இருந்தா போதுங்க. நம் ஆண்டவர், நாம் வழிபடுகிற ஆண்டவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த சத்தியத்தை நாம் அறிந்து அவரை துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். யாரை பார்த்து கற்றுக்கொள்ளுகிறோம்? இயேசு கிறிஸ்துவை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை மாதிரி பேசணும், இயேசு மாதிரி நடக்கணும், இயேசுவை போல வாழணும். தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்துல இந்த மனிதனாக வந்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் அப்படி மேலே ஆவியா இல்லைங்க, மனிதனுக்காக மனிதனாய் வந்து 33.5 ஆண்டு காலம் இந்த ஊழியத்தை செய்திருக்கிறார். எவ்வளவு மாற்றங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அப்ப உங்க ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் வேணுமா? நீங்க இயேசுனிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதத்துல ஆண்டவரே, உம்மிடத்துல நான் கற்றுக்கொள்ளுகிறேன் அன்பை, பாசத்தை, நேசத்தை, விட்டு கொடுக்கிறத, தாழ்மைய, அற்புதம் செய்கிறத, எவ்வளவு மகிமையான காரியங்களை வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள் பிரியமானவர்களே.
சொல்வதில் அல்ல சந்தோஷம், கொடுப்பதிலும் செய்வதிலும் தான் சந்தோஷம் இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நாம் அறிந்து கொள்வோம். இந்த மாதம் உண்மையிலே உங்களுக்கு பெரிய இளைப்பாறுதல் இருக்கும். உங்க ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் இருக்கும். ஆத்மா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவர் ஆத்தும நேசர், ஆத்துமாவை காக்கிற தேவனாயிருக்கிறார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த மாதம் எங்களுக்கு இளைப்பாறுதல் மாதமா இருக்கட்டும். எங்கள் ஆத்துமா ஆண்டவரை பரிதபிக்காதபடி இயேசுவை நோக்கி பறைசாற்ற, இயேசுவின் பின்னாடி ஓட கிருபை செய்யும். ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் இயேசுவே தரிசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவினிடத்துல இருந்த அந்த பணிவு, இயேசுவினிடத்துல இருந்த அந்த தாழ்மை, இயேசுவினிடத்துல இருந்த அந்த சாந்தம், ஆவியின் கனிகள் எங்களுக்குள்ளே செயல்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவரே, நீரே எங்களை கரம் பிடிச்சு நடத்துங்க. தேவைகளை சந்திங்க. கடன் பிரச்சனையை மாற்றுங்க. குழந்தை செல்வத்தை தாங்க. திருமண காரியத்தை நடத்தி தாங்க. வேலை வாய்ப்பை உண்டு பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆபத்து நடக்காதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. எங்க வீட்டை சுற்றி வேலெடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க. நல்ல சமாதானமான தூக்கத்தை தாங்க. பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே பலப்படட்டும். நல்ல இருதயம், நல்ல சிந்தனை எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். சமாதானத்தின் தேவனை ஆளுகை செய்யும்படி நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த மாதத்தில் கடனே வாங்காம ஆண்டவரே நாங்கள் ஜீவனம் பண்ண, அநேகருக்கு ஆசீர்வாதமாக எங்களை மாற்றும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவே, எங்களுக்கு தேவையான மழை, ஆசீர்வாதமான மழையை தாரும். எங்களுக்கு தேவையான சமாதானத்தை தாரும். ஒவ்வொரு நிமிஷம் உம்மோடு வாழுகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும் அப்பா. நீர் அப்படியே தந்து இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் விரும்புகிற மாதிரி நாங்கள் வாழ உங்க சித்தத்தின்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். சுகமாய் வேலைக்கு போயிட்டு வீடு திரும்பட்டும் அப்பா. ஆசீர்வதியும் எண்ணப்படுத்தும். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.